ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுப்ஹானல்லாஹ், அவருடைய பேரை சொன்னாலே ரோமங்கள் சிலிர்க்கும் முஸ்லிம்களுக்கு. இந்த உலக வரலாறை தலைகீழாக பிரட்டியவர், இந்த முஸ்லாமிய உம்மத்தில் 5000 பள்ளி கட்டியவர். யாரால் முடியும் சகோதரர்களே, யாரால் முடியும்? சாதனைக்கு பேர் போனவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த கின்னஸ் புத்தகத்துல அவர் பாஞ்சத்தையும் இவர் உளுந்தத்தையும் அவர் எலும்பினத்தையும் சாதனையை எழுதி வச்சிருக்கிறார். இந்த கின்னஸ் உண்மையான புரட்சி என்றால் முன்னால் இருந்த நிலைமை புரட்சிக்கு பின்னால் இருக்கக்கூடாது. ஆட்சியை கையில் எடுக்கும் பொழுது வெறுமனே மக்கா, மதீனா, ஹிஜாஸ், யமன் தேசம், ஈராக்கில 500 தமிழ்ங்கிற ஒரு பகுதி, இவ்வளவு தான் ஆட்சியில கிடைச்சது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணை மூடும் போது 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் இந்துஸ்தான் வரைக்கும் இஸ்லாமிய சலாம் இருக்கவில்லை. கலீஃபாவுடைய பள்ளியில் மிம்பர் அலங்காரம் இருக்கவில்லை. பற்றி மாத்திரம் 100 கணக்கான கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா தஹபி சீரு அலாமின் நுபலா, அல்லாமா இப்னுல் அசீர் அல் காமில் ஃபி தாரீக், அல்லாமா இப்னு கஸீர் அல் பிதாயா வன் நிஹாயா, அல்லாமா இப்னு கல்லிகான் வஃபயாத்துல் அயான், இதப்போல 1000 கிதாபுகள். ஹஜ்ரத் உமருடைய வரலாறை உலமாக்களை வைத்து பிரட்டி பாருங்கள். படிக்க வேண்டிய வரலாறு நடிகர்களுடைய வரலாறு அல்ல. உடைய விளக்கத்தை அபாரமாக படித்து கொடுத்த ஒருவர் தான் உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாமா முஹம்மத் பின் சீரீன். கனவு விளக்கத்தின் கடல் அவர். அவர் சொல்றார், கனவு விளக்கத்தில் எழுதுறார், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கனவில் கண்டாலே தக்வா அதிகரிக்குமா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கனவில் கண்டாலே ஈமான் பலமாகுமாம். அப்படிப்பட்ட உலக வரலாறின் தலை சிறந்தவரை பிரட்டிய அந்த மூதேவி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சஹாபாக்கள் சுமந்து கொண்டு வீட்டாலோ, வருஷத்துல ஒருக்கா பெருநாளைக்கு மட்டும் மாறாங்களோ, நீங்கெல்லாம் இதை கேட்டும் மாறவில்லை என்றால் எதை கேட்டும் மாற மாட்டீர்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை படித்து மாறவில்லையா? எதை கேட்டு சகோதரர்களே மாறுற? வயிறெல்லாம் அறுபட்டு, குடலெல்லாம் அறுபட்டு, ரத்தம் ஆறாக ஓடுது. எலும்பின உடனே முதலாவது ஏண்ட பொஞ்சாதி, ஏண்ட புள்ள, ஏண்ட குடும்பம், ஏண்ட ஆட்சி, ஏண்ட அதிகாரம் கேட்கல சகோதரர்களே. கேட்ட முதலாவது வார்த்தை